இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சும்மா குடிச்சிட்டே இருக்காம கொஞ்சம் இதையும் சாப்பிடுங்க. சூடா இருக்கு, அப்புறம் ஆறி போயிடும். வந்து உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்தணும். ஜும்ரியை நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணுங்க. பட்டிக்காடு எவ்வளவு தடவை புரிய வைக்கிறது? எல்லா காரியத்துக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த நேரத்துல இதை பத்தி பேசுவியா? அது இருக்கட்டும், உன் பொண்ணு படிச்சு என்னத்தை கிழிக்க போறா? அவ உங்களுக்கும் பொண்ணு தானே? இதுதானே வருத்தமா இருக்கு. அவ ஏன் பொண்ணு, தொல்லை கொடுக்க நீ ஒருத்தி பத்தாதா? அவ வேற வந்துட்டா. வருங்காலத்துல அவ உங்களுக்கு தொல்லையா இருக்க கூடாதுன்னா அதுக்கு நீங்க அவளை படிக்க வைக்கணுங்க. ஒன்னு சொல்ல போனா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ல. உங்களுக்கு என்ன குறை வைக்கிறேன்? ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நான் என்ன சொன்னாலும் கேப்பல்ல. அப்போ ஒண்ணு பண்ணு, அந்த துணியை எடு. துணியை எடுடி. இதை நான் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அத வெறும் கையில பிடிச்சிட்டு அத வெறும் கையில பிடிச்சிட்டு நில்லுன்னு சொன்னேன். இதை நான் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ அப்படியே நின்னு வை. உன் பொண்ணுக்கு நான் அட்மிஷன் வாங்கி தரேன். சூடா இருக்கா? ஆனா பொண்ணுக்கு அட்மிஷன் வேணும்ல. அம்மா தண்ணி வேணும். இந்த பாட்டில் என்ன விலை தெரியுமா? உன்னை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வந்தா கூட இந்த பாட்டில் விலை கிடைக்காது. நிம்மதியா குடிக்க கூட விட மாட்டேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா? எனக்கு ஒண்ணு இல்லடா. வா, நான் உனக்கு தண்ணி கொடுக்குறேன். வா. பிந்து, ஏ பிந்து, எங்க இருக்க? இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? செத்து போயிட்டியா, உயிரோட இருக்கியா? வராத. எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? இந்தாங்க அத்தை. ரொம்ப நேரமா பசிக்குது. திரும்பவும் அதையே குடுக்குற? எப்ப பாரு சொரக்காய சமைச்சு குடுக்குற. என் மக எவ்வளவு சம்பாதிக்கிறான், ஆனா நீ தினமும் ஒரே சமையல தான் செய்யற. இததான் சாப்பிடணும் டாக்டர் சொன்னாரு. எனக்கு எல்லாம் தெரியும். நான் எப்ப சாவ, எப்ப விருந்து படைக்கலாம் தானே காத்திருக்க. ஆனா நான் சீக்கிரத்துல செத்துற மாட்டேன், புரிஞ்சுக்க. என் பையன் எங்க இருக்கான்? அவனை கூப்பிடு. குந்தன், டே குந்தன், எங்க போய் தொலைஞ்சான்? தினமும் போற இடத்துக்கு தான் போயிருக்காரு. அவன் பாவம், நிம்மதியை தேடி அங்க போகாம வேற எங்க போவான்? நீ ஒரு பையனை பெத்து கொடுத்திருந்தா அவனும் வீட்லயே அடங்கி இருந்திருப்பான். தரித்திரம் புடிச்ச மாதிரி பொண்ணை பெத்திருக்க, அப்ப இதுதானே நடக்கும். அந்த மோகினியை தான் பாராட்டி ஆகணும். ஏன்னா அங்க போனாதான் என் பையனுக்கு கொஞ்சமாவது சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குது. தரித்திரம் புடிச்சவ.
கடந்த 2 நாளா உங்களை பத்தி தான் நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இன்னைக்கு மட்டும் வராம போயிருந்தீங்கன்னா என்னோட உயிரே என்னை விட்டு பிரிஞ்சிருக்கும். அட பாருங்க, ஜர்தாவும் தீந்து போச்சு. பரவாயில்ல, அப்படியே கூட. அப்படியே வா, அப்ப போதை ஏறாதே. நான் சொல்றேன். இப்ப இந்த வெத்தல அதிகப்படியான போதை இருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. எப்ப நீ என்ன கனவுல பாக்குறியோ அதுல நீ என்ன பாக்குற? இத நான் கண்டிப்பா இந்த இடத்துல சொல்ல மாட்டேன். இத சொல்லணும்னா நீங்க என் அறைக்குள்ள வந்தாகணும். அதோட என் அறைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா ஜெயிச்சாகணும். பேக், இந்த ரவுண்ட், இந்த பாஷா ரெண்டும் உனக்கு. One, two, three, four, 6, 7. 5 எங்க போச்சு? 4க்கு அப்புறம் 5 வரும். என் மம்மி சொல்லி கொடுத்திருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடடா, நான் இப்ப மனசுல உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்ககிட்ட இருந்து போனும் வந்துருச்சு. இந்த மந்திரத்தை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? ஒரு மந்திரவாதி இருக்கா, அவளோட பிறந்த நாளுக்கு பரிசா இத வாங்கியிருக்க. ஐயோ, என்னால நம்ப முடியல. ரொம்ப அழகா இருக்கு. எனக்காகவா? பின்ன வேற யாருக்கு? நல்ல காஸ்ட்லி நெக்லஸ். இத வேற யாருக்கு கொடுப்பேன்? இதுல 20 டைமண்ட்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு இப்போ 24 ஆக போகுது. அட, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இது ரொம்ப அழகா இருக்கு. இதுல இன்னும் 4 டைமண்ட் சேர்க்க போறேன். அதுக்கப்புறம் தான் இதை உன் கழுத்திலேயே போடுவேன். சரி, இப்ப நான் கட் பண்றேன். சுதீர், உடனே டைமண்ட் ஷாப் கொண்டு போ. அவங்கிட்ட சொல்லு, இதுல இன்னும் 4 டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும். சரிங்கண்ணா. தீபக், போலாம். ஏய் தீபக், இங்க வா. இது உனக்கு தான். சாக்லேட் வாங்கி சாப்பிடு. வாங்கிக்க. ஏய், உன்னதான். இங்க வா. வரேங்க. ஆமா, போயிட்டு வரேன். இதோ வந்துட்டேன். எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்தா அனுப்பு. சரிங்க. இவனுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடு. சரி. இந்தாங்க, டிஃபனை நல்லா சாப்பிடுங்க. இல்லைங்க அண்ணி, இதெல்லாம் வேண்டாம். நீங்க வெறும் ஃப்ரூட்ஸ் கொடுங்க, நான் ஊட்டி விட்டுக்கிறேன். எல்லாம் அவனுக்காக தான். நல்லா சாப்பிடட்டும். இல்ல அண்ணியம்மா, இவனை ஸ்கூல்ல விடணும், லேட் ஆயிடும்ல. நீங்க ஃப்ரூட்ஸை கொடுங்க, நான் வழியில இவனுக்கு கொடுத்துக்கிட்டே போவேன். சரி. வாக்கண்ணா தீபக். சுதி, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க நீ. நீங்க யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்களே? அதோட முக்கியமா உங்க அண்ணன் கிட்ட சொல்லவே கூடாது. என்னன்னு சொல்லுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு ஜும்ரியா ஸ்கூல்ல சேர்க்கணும். ஆனா அதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அதோட இவரும் வேலையில பிஸியா இருக்காரு. நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் வரும்போதே ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்க வேலையும் முடிஞ்சிடும். ஆமா, நான் இங்க இப்படி போனத மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கணுமா? வரமாட்டியா? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? இதோ வந்துட்டே. சரி அண்ணி, நான் வரேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறந்துடாதீங்க. எப்ப கூட்டா நீ எப்ப வர? அத்தை, என்ன உட்கார வை. இந்தாங்க அத்தை. இப்போ நீங்க மருந்து சாப்பிடணும். என்ன சாகடிக்க பாக்குறியா? இந்த கையால தான் மருந்து கொடுப்பாங்களா? இல்ல அத்தை, நான் கையை மாத்ததான். வாயை மூடு. சரியான முட்டாள் நீ. இடது கையால தண்ணி குடுக்கறது அபசகுணம்னு உனக்கு தெரியாதா? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்.
என்ன நீ கொலை பண்ண பாக்குற உன் ஆசை ஒருபோதும் நிறைவேறாது. அத்தை, நீங்க எதுக்காக இப்படி தப்பா நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு மருந்து தான் கொடுக்க நினைச்சேன், வேற எதுவும் இல்ல. விது, வரேங்க. சொல்லுங்க, என்ன ஆச்சு? ரூமை ஏன் க்ளீன் பண்ணல? நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேனே. இந்த ரூமை நீ க்ளீன் பண்ணிட்ட அப்படின்னா இந்த அழுக்கு உன் கண்ணுக்கு தெரியலையா? இது ஜுப்ரியோட வேலையா இருக்கும். நான் க்ளீன் பண்ணும்போது கண்ணாடியில எதுவுமே இல்லைங்க. கூப்பிட அவள. ஜுப்ரே, இன்னைக்கு அவளையும் கவனிச்சாக்கணும். கூப்பிட அவள. வேண்டாங்க, சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிருப்பான். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன், இனி அந்த மாதிரி பண்ணவே மாட்டா. மோகினி, இங்க இருக்க. என்னை விட்டு எங்க போயிடுவ? என்கிட்ட தான் வந்தாகணும். இதோ இங்க இங்க இருக்க. என்கிட்டயே வா. ஒன்னு பிடிக்கிறேன். இதோ பிடிச்சிட்டேன். இததான் நானும் விரும்பினேன். நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல உன்னை விட்டு போறதுக்கு. இழக்க மாட்டீங்கன்னா எதுக்காக இன்னும் அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் கூட வாழ வேண்டியதானே? என்னப்பா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு யாராவது வேணும்ல. ஃப்ரீயா ஒரு வேலைக்காரி கிடைக்கும் போது அவளை எப்படி விடுறது? அவ சேவை செய்யறதுக்கு தான் மனைவியா இருக்கா. ஆனா நீ என்னோட ராணி. சரி, இந்த ராணி உங்களுக்கு ஒரு மகனை பெத்து கொடுத்துட்டானா? இங்க பாரு, நீ இந்த மாதிரி பகல் கனவுலாம் காணாத. இப்ப நீங்களே பார்க்க போறீங்க. உங்களோட இந்த ராணி அவ ராஜாவோட கனவை நினைவாக்க போறா. ஆனா நீங்க என்னை விட்டு போயிடவே கூடாது. கண்டிப்பா மாட்டேன். டாக்டர் சார், எப்படி என்னால அம்மா ஆக முடியாதுன்னு சொல்றீங்க? மறுபடியும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, எனக்கு 24 ஆக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதோட நானும் முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது. இதுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற எந்த நோயும் கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு, நீங்கள் அம்மா ஆக முடியாதுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட். சுதீர் சொல்லு. ஆனால் அந்த நெக்லஸில் 4 டைமண்ட் வச்சு ரெடி பண்ணியாச்சுண்ணே. அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாமா? நீ ஒரு வேலை பண்ணு, காலையில மோகினி வீட்டுக்கு கொண்டு வா. நான் உன்னை அங்க பார்த்து வாங்கிக்கிறேன். சரி சரிண்ணே. என்னங்க ஒரு விஷயம், நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போங்க. ஏன் சொல்றேன்னா, உங்க ட்ரெஸ்ல கரை பட்டிருக்கு. இந்த கரையோட நீங்க வெளியே போனா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. அது இருக்கட்டும், நான் எங்க போக போறேன்? மோகினி வீட்டுக்கு அவனை பார்க்க. ஆனா உனக்கு எந்த கவலையும் இல்லைல்ல? நான் ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு எதுல சந்தோஷமோ அதுதான் எனக்கும் சந்தோஷம். உங்களுக்கு எந்த அவமானமும் ஏற்படக்கூடாது. அதுக்காக தான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போங்கன்னு சொன்னேன். சொல்ல போனா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. இது நம்ம பொண்ணு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கான அட்மிஷன் ஃபார்ம். இதுல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டீங்கன்னா போதும். இங்க பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன். இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் கையெழுத்து போடுங்களேன். ஹலோ. அது சரி, நீதானா? கொஞ்சம் அவர்கிட்ட போனை கொடுக்குறியா? உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு. அவர் பிஸியா இருக்காரு. ஓ மூலமா என்னால என்னோட காதலை அனுப்ப முடியாது. அதுல ஓ எச்சம் பற்றும். ஜஸ்ட் அவருக்கு ஞாபகப்படுத்திரு, இன்னைக்கு நைட் ஷோக்காக நான் 2 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நைட் அவருக்காக நீ தயவு செஞ்சு காத்திருக்காத. ஏன்னா இன்னைக்கு இரவு எனக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னாரு.
ஏன்னா நாளைக்கு என்னோட பர்த்டே. ரொம்ப சந்தோஷம். எப்போ அவர் உன்கிட்ட திருப்தி அடைகிறாரோ அதுக்கப்புறமா அவரை அனுப்புனா போதும், அவர் மனைவியான என்கிட்ட. அப்புறம் இன்னொன்னு, அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. பணம் வாங்குறல, அதுக்கான வேலையை சரியா செய்யணும். உன்ன மாதிரி பொம்பளைக்கு அதான வேலையே. ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த கலர் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது. திமிரு பிடிச்சவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா? எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் என்ன போய் இப்படி பேசுறா? ரொம்ப தைரியம். இன்னைக்கு அவர் இங்க வரட்டும். இன்னைக்கு நான் அவளை விட போறதே இல்லை. மோகினி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா மேக்கப் போட்டுக்கணும், நல்லா ரெடி ஆகணும். அதாவது நான் அவர்கிட்ட என்னெல்லாம் கேக்குறேனோ அதையெல்லாம் செய்யணும். நீங்கள் அழைக்கும் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இவர் எங்க இருக்காரு? ஏன் போன் ஆஃப்ல இருக்கு? இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்ம சந்தோஷமா ஊஞ்சல் ஆடணும் இல்லையா? ஒன்னு சொல்லவா, இந்த நாளை நாங்க 2 பேரும் மறக்கவே மாட்டோம். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு எங்க 2 பேர் மேலயும் நிறைய அன்பு இருக்கு. ஜுப்ரிச்சலம், இன்னைக்கு ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. சரி போ, நீ போய் இந்த பொம்மையோட ரூம்ல விளையாடிக்கிட்டு இரு. ஓகேப்பா, குட் நைட். குட் நைட் செல்லம். என்னங்க ஒரு நிமிஷம், நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சரி சொல்லு. புருஷன்கிட்ட எதுக்காக மறைக்கணும்? சொல்லு. அது நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம். நீங்க வேணா பாருங்களேன், இந்த வாட்டி நமக்கு பையன் தான் பிறப்பான். நம்மளோட குடும்பமும் முழுமை அடைஞ்சிரும். என் மனசுல பட்டதை நீ அப்படியே சொல்லிட்ட. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போலாமா? நீங்கள் அழைக்கும் எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. டாக்டர், நேத்து நைட்ல இருந்தே இவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நைட்டு முழுக்க இவங்க தூங்கவே இல்லை. நைட்ல இருந்து நாங்க எல்லாரும் இவங்க கூடவே தான் இருக்கோம். இங்க பாருங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுத்த மருந்த வேலைக்கு கொடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அம்மா, டாக்டர் உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. சரிப்பா, எங்க ரெஸ்ட் எடுக்க முடியுது? நீ போனதுக்கு அப்புறம் என்ன எங்க கவனிக்க ஆளே இல்லப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க கூடவே தான் இருக்க போறேன். நீங்கள் அழைக்கும் எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னவோ நடக்குது. இல்லனா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரே. வரேன்னு சொல்லிட்டா அவர் கண்டிப்பா வந்துருவாரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை அவர் மனைவி அவரை தடுத்து நிறுத்திருப்பாளோ? இருக்காது. அந்த அளவுக்கு தைரியம் அவளுக்கு இல்ல. அவரெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமா? இது எப்படி நடந்துச்சு? இல்ல மோகினி, இது நல்ல அறிகுறியா தெரியல. ஒருவேளை இந்த ராணி ராஜாக்கு ஒரு பையனை பெத்து கொடுத்துட்டானா? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் படி நீங்க அம்மா ஆகவே முடியாது. இல்ல, இது நடக்க கூடாது. நான் ஏதாவது பண்ணி ஆகணும். நான் இப்படி தோத்து போயிடக்கூடாது. சரி, இப்ப என்ன செய்யறது? யோசி மோகினி, சீக்கிரம் யோசி. கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். குழந்தை பெறுவதற்கு சரியான வழி. இந்த ஒரு வழியை கடைபிடித்தால் எந்த ஒரு பெண்ணும் அவளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதி இருக்கிறதோ இல்லையோ அவளால் கர்ப்பவதி ஆக முடியும். குழந்தை வேண்டும் என்கின்ற ஆசையில் அவள் திருமண புடவையை அணிந்து கொண்டு 3 குழந்தைகளை பலி கொடுத்து விட்டால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
பலி கொடுக்கக்கூடிய பெண்மணி தன் மனதில் மகள் அல்லது மகன் எந்த ஆசையை வைக்கிறாளோ அது கண்டிப்பாக கிடைக்கும். என்ன யோசிக்கிற மோகினி? அவரை உனக்கு சொந்தமாக்கிக்கணும்னா நீ இந்த பரிகாரங்களை கண்டிப்பா செய்யணும். ஆனா மோகினி, இந்த குழந்தைகளை நீ எங்க இருந்து கொண்டு வர போற? வணக்கங்க, குந்தன் சார் இருக்காரா? வணக்கம். நீங்க யாரு? நான் அவரோட வேலைக்காரன் சுதீர். இல்ல, அவரு இங்க இல்லையே. ஆனா அவரு என்ன இங்க தானே வர சொன்னாரு. அதோட இந்த நெக்லஸை எடுத்துட்டு வர சொன்னாரு. கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னா அவர் வீட்டில் இல்லை, ஆஃபீஸில் தான் இருப்பாரு. நான் அங்கேயே பார்த்து கொடுத்துட்றேன். வாடா கண்ணா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. பையன் ரொம்ப அழகா இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வரேன். ஆ. உனக்கு லட்டு பிடிக்குமா? இந்தா வாங்கிக்க. சரி, உன்னோட பேர் என்ன? தீபக். அடடா, பேரு ரொம்ப நல்லா இருக்கே. சரிங்க, நேரமாச்சு, கிளம்புறோம். ம். வாப்பா. மோகினி, இது ஒரு நல்ல அறிகுறி. எப்போ உனக்கு பரிகாரங்களை பத்தி தெரிஞ்சதோ உடனே பலி கொடுக்க வேண்டிய முதல் பையன் உன் முன்னாடி வந்துட்டான். உன் ஆசைகள் நிறைவேறணும்னு இயற்கையும் ஆசைப்படுது. சார் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் பையன் இருக்கால, என் பையன். சுதீர், நீ ஏன் இப்படி அழுகுற? என்னாச்சு தீபக்? எங்க இருக்காம? என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு காணாம போயிட்டான். நான் உங்களை பார்க்க மோகினி வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க அங்க இல்லாதால நேரம் ஆபீஸ்க்கு போயிட்டேன். வர வழியில தீபக் காணாம போயிட்டான் சார். உன் கூட இருக்கும்போது அவன் எப்படி காணாம போனான்? என்னன்னு சொல்றேன் சார், அவனை ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு தண்ணி பாட்டில் வாங்கலான்னு போனேன். தீபக், இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். தீபக், தீபக், நான் நல்லா தேடி பார்த்தேன், அவன் எங்க போனான்னு தெரியல சார். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். சுதீர், நீ டென்ஷன் ஆகாத. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். திடீர்னு எப்படி காணாம போவா? ஆன்ட்டி, இதுக்கு மேல எனக்கு சாப்பிட பிடிக்கல. சரி, அப்பா எப்ப வருவாரு? இத பாரு, இப்பதான் நான் அப்பா கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா 10 நிமிஷத்துல இங்க வருவாராம். சரி, உன் அப்பா வர வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா? சரி, என்ன விளையாடலாம்? ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? சரி, நீ கண்ணை மூடிக்கோ, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் கண்ணை மூடிக்கிறேன், நீ போய் ஒளிஞ்சுக்கோ. இப்போ நீ கண்ணை மூடு. சரி, நான் சொல்ற வரைக்கும் உன்னோட கண்ணை நீ திறக்கவே கூடாது. கவுண்டிங் ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. முதல் பலிய கொடுத்தாச்சு. இன்னைக்கு என்ன தேதி? தேதி 13. எப்படியாவது 7 நாட்களுக்குள்ள 3 பலியை கொடுத்தாகணும் மோகினி.
மத்த பலிய கொடுத்தாகணும் மோகினி. மொத்தம் 24 டைமண்ட்ஸ் இருக்கு. நீ தானே கேட்ட? 24வது பர்த்டே வாழ்த்துக்கள். இந்த நெக்லஸ கொடுத்து என்னோட மதிப்பை நீங்க உயர்த்திட்டீங்க. ஆனா நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு நைட் நான் சினிமா டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டேன். நீங்க வரவே இல்லைல்ல. 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வரீங்க. பர்த்டே அன்னைக்கு தான் வரீங்க. என் அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அடுத்த நாள் ஒரு பெரிய சம்பவம் வேற நடந்துருச்சு. என்னது? அந்த சுதர் இருக்கான்ல, அதான் என்னோட வேலைக்காரன். அதான் அன்னைக்கு அவன் பையனோட இங்க வந்தான்ல. அவனுக்கு என்னாச்சு? அவன் பையன் எங்கேயோ காணாம போயிட்டான். எல்லா இடத்துலயும் தேடணும், ஆனா கிடைக்கவே இல்லை. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆனா எதுவும் தெரிய வரல. அவன் கிடைச்சிட்டா சந்தோஷமா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ரொம்ப அழகான பையனா இருந்தான். நான் கூட அவனை பார்த்தேன். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், அவன் சீக்கிரமா கிடைச்சிருவான். நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கடவுளே, இவ இருக்காளே. நீங்க இருங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சொல்லு. இவர் என் கூட தான் இருக்காரு, கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இங்க பாரு, நீ முதல்ல அவர்கிட்ட போனை கொடு. இன்னைக்கு ஜுப்ரி முதல் நாளா ஸ்கூலுக்கு போறான். அவர் அப்பாவா அங்க வந்து ஆகணும். இவர் வரமாட்டாரு. இதெல்லாம் ஒரு வேலையா? இன்னும் சொல்ல போனா இவருக்கு ஒரு மகனை பெத்து கொடுக்கவே இல்லைல்ல. நீ மட்டும் அதை செஞ்சிருந்தனா நிம்மதியா வாழ்ந்திருப்பாரு. கடைசி காலத்துல பையன் தான் பாத்துப்பான், பொண்ணு இல்ல. இங்க பாரு, நீ முதல்ல போன் அவர்கிட்ட கொடுக்குறியா? சொல்லு, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் மோகினி சொல்றால, அதுதான் கரெக்ட். உன்னை விட இவ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அட விடுங்க, இவகிட்ட என்ன பேச்சு? இந்தாங்கண்ணா, இதுதான் லிஸ்ட். இதே பொருளை 2 நாளைக்கு முன்னாடி தானே வாங்கிட்டு போனீங்க. வீட்டில் என்ன ஏதாவது பூஜை பண்றீங்களா? நான் பூஜை தான் பண்றேன். ஆனா பூஜையை பத்தி அதிகம் பேசக்கூடாது. பேசுனா அதோட பலன் கிடைக்காது. சரி, இப்ப கேள்வி எல்லாம் கேட்காம அதுல இருக்கிறத பேக் பண்ணுங்க. அங்கிள் அங்கிள், எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க. மோகினி, உன்னோட முதல் பலி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால பரிகார பொருள் எல்லாம் வாங்கறதுக்கு முன்னாடி பலிக்கான அடுத்த குழந்தை உன் முன்னாடி நிக்கிறான். இயற்கை உனக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணுது பாரு. இந்தாங்க, எல்லாமே இந்த பேக்ல பேக் பண்ணி வச்சிருக்கேன். இது பில்லு. இந்த பணத்துல சாக்லேட்டுக்கும் எடுத்துக்கோங்க. சரிக்கா. அடடடடா, அதுக்குள்ள இந்த சாக்லேட்டை நீ சாப்பிட்டுட்டியே. இந்தா. சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ எங்க இருக்க? நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். சரி, நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு பெரிய மலை இருக்கு. அது வந்து ஐஸ்கிரீம் அப்புறம் சாக்லேட்டால கட்டப்பட்டிருக்கும். அதுதான் என்னோட வீடு. என் கூட வந்து நீ அதை பாக்குறியா? வா, நான் உனக்கு அந்த மலையை காட்டுறேன். ஐந்து நாட்களில் 2 சிறுவர்கள் நமது நகரத்தில் காணாமல் போய் உள்ளார்கள். நகரம் ஸ்தம்பித்து போய் உள்ளது. இந்த சம்பவத்திற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று தெரிய வரவில்லை. அதோட இதுவரைக்கும் போலீஸ்க்கு குழந்தைங்களை பத்தி எதுவுமே தெரிய வரல. ஒருவேளை இதெல்லாம் செய்யக்கூடியவன் இன்னும் எங்க இருந்தா அவன் கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்க தான் போறான். இதெல்லாம் எதுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் இங்க பாருங்க, இங்க பன்னீரும் தீந்து போச்சு. நீங்க ட்ரிங்கை ரெடி பண்ணுங்க, நான் உங்களுக்கு பன்னீர் கொண்டு வரேன். மோகினி, மோகினி, கிளாஸ். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. குழந்தைங்கள்லாம் திடீர்னு எப்படி காணாம போறாங்க? ஒருவேளை அவங்களை யாராவது கிட்னாப் பண்ணிருந்தாங்கன்னா பெத்தவங்க கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க.
சரி மோகினி, கிளாஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கா? இல்ல இல்ல, இந்த மோகினி மோகினி, என்ன இதெல்லாம்? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன இதெல்லாம்? நீ பசங்களை கொலை பண்ணியா? ஆ? அதான் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்காக கேக்குறீங்க? அப்புறம் ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப நான் இதெல்லாம் செஞ்சேனே, இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். உங்களுக்கு ஆண் குழந்தை தானே வேணும். அப்படி ஒரு குழந்தை வேணும்னா பலி கொடுத்து தானே ஆகணும். அதோட இதை நான் சொல்லல, இந்த புக்கு தான் சொல்லுது. இதுல எழுதி இருக்கிற பரிகாரங்கள் எல்லாமே பழிக்குது. நான் அதை முயற்சி செஞ்சு பார்த்தேன். ஆனா மோகினி, இதுல ஆபத்து இருக்கு. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க அந்த ஆபத்தை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? அப்புறம் நடக்க போறதை யோசிங்க. ஆமா, கொஞ்சம் தைரியம் வேணும். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த சின்ன வீட்ல ஒரு ஆண் குழந்தையோட அழுக சத்தம் கேட்கும். நாம ஒன்னா வாழலாம். அது எவ்வளவு நல்லா இருக்கும். உங்க பையன் இருக்கானே, அவன் ஓடி ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சுப்பான். உங்களுக்கு உங்க பையன் கிடைச்சிருவான். அதோட எனக்கு நீங்க கிடைச்சிருவீங்க. மோகினி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நாலா பக்கமும் போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. போலீஸ் என்ன தேடல, அந்த சின்ன பசங்களை தான் தேடுறாங்க. இங்க பாருங்க, இந்த தடவை எந்த குழந்தையும் திருட வேண்டாம். என்ன சொல்ற? சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் எனக்கே புரியுது. இப்ப இந்த புக்கு உங்க கைக்கு எதுக்கு கிடைச்சதுன்னு. ஏன்னா நம்மளோட பரிகாரத்தை நீங்க தான் இப்போ முடிச்சு வைக்க போறீங்க. இதை நீங்க கண்டிப்பா செய்யணும். இது நமக்கு ஒரு அருமையான செய்தி. இந்த நிகழ்வு ஒரு மனுஷன் எவ்வளவு கொடூரமா இரக்கம் இல்லாதவனா இருக்காங்கிறத காட்டுது. தன்னோட சுயநலத்துக்காக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனையே பலி கொடுக்கறான். இத மிருகங்கள் கூட பண்ணாத. குழந்தை பெத்துக்கணுங்கிறதுக்காக மோகினியோட இந்த மூட நம்பிக்கை 2 ஆண் குழந்தைகளோட உயிரையே பறிச்சிருக்க. விஷயம் இதோட முடியல. இப்ப அவங்களோட தீய எண்ணங்கள் இன்னும் பயங்கரமாயிடுச்சு. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பூரி தான் பண்ணிருக்கேன். சாப்பிடுற நேரத்துல எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாப்பிடணும். என்ன காட்டு. என்ன ஷூலேஸா நீ போடவே இல்லையா? வா. என் ஜுப்ரி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. இனி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஏன் சொல்றேன்னா நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா நீ ஸ்கூலுக்கு போறது ரொம்ப முக்கியம். என் ஜுப்ரி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா எனக்கு கிடைக்காத மரியாதை உனக்கு கிடைக்கணும். அப்படின்னா முதல்ல நீங்க என் கூட விளையாடுங்க. இல்ல, முதல்ல ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா லேட் ஆகுது. ஆஹா, ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? நல்ல வேளை நீ வந்துட்ட. 2 நாளா இந்த பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்புற டிராமா நடந்துகிட்டு இருக்கு. நீ தான் சொல்லி திருத்தணும். ஸ்கூலுக்கு போகட்டுமா? பையனோ பொண்ணோ 2 பேரும் ஸ்கூலுக்கு போகணும். ஆ, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஒண்ணு பண்ணலாம், இவ்வளவு ஸ்கூல்ல டிராப் பண்ண நான் போறேன். நான் போனா அப்படியே ஸ்கூல் டீச்சரையும் பாத்துருவான்ல. சரிதாங்க, நம்ம 2 பேரும் போனா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல இல்ல, நான் மட்டும்தான் போவேன். அங்கிருந்து நான் அப்படியே ஆபீஸ்க்கு போயிடுவேன். நீ வந்து என்ன பண்ண போற? அம்மா தனியா இருக்காங்க. நீ வீட்ல அவங்கள பாத்துக்க. அதுவும் சரிதாங்க. நான் இங்க இருந்து அத்தைய பாத்துக்கிறேன். நீங்க இவ்வளவு கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறீங்க. எனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கு. செல்லம், இன்னைக்கு அப்பா உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ண போற. சரிங்கப்பா. போலாமா? வா. பை. பாய். ஐயோ, சாப்பாட விட்டுட்டு போயிட்டாலே. என்னங்க, எங்க நில்லுங்க. இங்க பாருங்க, நான் எங்க சொல்றேனோ அங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. பலி கொடுக்கறத நான் பாத்துக்கிறேன். சொல்ல போனா உங்களுக்கும் உங்க பொண்ணை பிடிக்காதுல்ல. உங்களுக்கும் விடுதலை கிடைச்சிரும். அதோட அப்படியே போலீஸ் கேட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்கூலுக்கு போனவ திரும்ப வரலன்னு சொல்லிரலாமே. அப்ப போலீஸ் நினைப்பாங்க
2 பசங்களையும் கடத்தினவன் தான் இவளையும் கடத்திருக்கிறதா நினைப்பாங்க. அப்புறம் நம்ம பரிகாரமும் முடிஞ்சிரும். என்னங்க, ஸ்கூலுக்கு நேரா தானே போகணும், எதுக்காக வலது பக்கம் போறாரு? ஆட்டோ அண்ணே, அந்த கார் பின்னாடியே போங்க. அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. ஜும்ரி, ஜும்ரி, அப்பா நாம எங்க வந்திருக்கோம்? நான் ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆகுது. எல்லாம் 2 நிமிஷம். அப்பாக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கா, அதை முடிச்சுட்டு அப்பா உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடு. இங்க பாருங்க, நீங்க சும்மா பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. இதுக்கு முன்னாடியும் 2 பலி கொடுத்துருக்கேன். ஆமாங்க, இந்த காரியத்தை 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். அப்புறம் இந்த முழு பரிகாரத்தை 7 நாட்களுக்குள்ள முடிக்கணும். 7வது நாள் முடிய இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. பிந்து திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. சந்தேகம் வந்துச்சு போல இருக்கு. நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும். நில்லுங்க, பயப்படாதீங்க, நான் கூட இருக்கேன்ல. நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அம்மா, ஜும்ரி, பிந்து எப்படி இங்க வந்தா? இங்க பாருங்க, நீங்க இப்ப போய் அவளை வெளியில சமாளிச்சுக்கோங்க. நான் இவளை உள்ள பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, எனக்கு தெரிஞ்சு உங்க மனைவியோட கணக்கையும் இன்னைக்கே முடிச்சிடலாம். போங்க. ஜும்ரி, நீங்க என்ன பண்ற? வா போலாம். ஜும்ரி, போலாம். என்ன நடக்குதுங்க? ஜும்ரி எங்கங்க? ஸ்கூலுக்கு தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இங்க ஒண்ணும் நடக்கல. நீ முதல்ல இங்க இருந்து போ. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் ஜும்ரிய பார்க்கணும். உனக்கு சொன்னா புரியாதா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம உள்ள போகலாம். இப்போ போ. போ. இங்க பாருமா, இங்க கொஞ்சம் வா. இப்ப மம்மியும் வந்துட்டாங்க, அப்பாவும் இருக்காரு. அப்போ சரி, நான் சீக்கிரமா உன்னை ரெடி பண்ணிடவா? அப்புறம் நாம சுத்தி பார்க்க போலாம். சரியா? வா. இங்க உட்காரு. நான் இப்ப வந்துடுறேன். அது சரி, இப்போ நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா?
விடு என்ன. விடு. விடு. என்ன விடு. விடு என்ன. என்ன பாக்குறீங்க? அவளை கொன்னுடுங்க. அத கையில எடுங்க. அவளை கொன்னுடுங்க. இத நீங்க தான் பண்ணி ஆகணும். வேற யாரும் பண்ண முடியாது. சீக்கிரம் பண்ணுங்க. கொல்லாம விட்டுட்டா அப்புறம் நேரம் கடந்துரும். இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 பலியும் வீணா போயிடுங்க. அவளை கொல்லுங்க. சீக்கிரமா அத கையில எடுத்து கொல்லுங்க. உங்களுக்கு பையன் தானே வேணும். அப்ப உங்க பொண்ண பலி கொடுத்துதான் ஆகணும். வேண்டாங்க, அப்படி பண்ணாதீங்க. வேண்டாம். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அவ உங்களோட பொண்ணு. பின்னாடி போ, பின்னாடி போடா. அவங்கள விடுறி, விடுறீன்னா அவளை பிடிங்க. உன் மனைவி சந்தேகப்பட்டது சரிதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க போன் பண்ணி சொன்னாங்க உன்னை சந்தேகப்பட்டாங்க. நீ உன் பொண்ணையே கொலை பண்ண தயாராயிட்டல. நான் உன் போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான்டா இங்க வந்தேன். இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வா. அவளையும் இழுத்துட்டு போ. ஒண்ணும் இல்லம்மா. முகம் மட்டும் அழகா இருந்தா அந்த அழகிய முகமே உங்களை ஏமாத்திடும். குந்தனோ இந்த வலையில தான் சிக்கி தவிச்சிருக்கான். தீய எண்ணங்கள் கொண்ட மோகினியை இவன் லவ் பண்ணிருக்கான். அருமையான மனைவியை இவன் நிராகரிச்சிருக்கான். இந்த தவறு தான் அவனை மாட்டி விட்டுருக்கு. மோகினி பண்ண தப்புக்கு சட்டம் கண்டிப்பா அவளை தண்டிக்க போகுது. ஆனா இதை எல்லாத்தையும் முதல்லயே அவன் தடுத்திருக்கலாம். 2 குழந்தைங்களோட உயிரையே அவன் காப்பாத்திருக்கலாம். ஆனா இதுக்கு முதல்லயே பிந்தியா தைரியத்தை காட்டியிருக்கணும். இவங்களோட கள்ள உறவை அவ தண்டிச்சிருக்கணும். அப்படியும் குந்தன் கேட்கலனா சட்டப்படி அவனை விட்டு இவங்க பிரிஞ்சிருக்கணும். ஆனா நேரம் கடந்தாலும் தன்னோட மகளை காப்பாத்த பிந்தியா காட்டிய தைரியமானது பாராட்டக்கூடியதுதான். இத சொல்லிட்டு நான் இப்ப விடைபெறேன். நாளைக்கு ஒரு புது கதையோட நாம சந்திக்கலாம். பாருங்க கிரைம் அலர்ட். இன்றைய நேரம், இன்றைய குற்றம்.